இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் லெந்து நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் கர்த்தர் சிலுவையிலே அடைந்த அந்த சிலுவையின் மரணத்தை குறித்தும் சிலுவையின் பாடுகளை குறித்தும் அந்த சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சம்பாதித்த அந்த வெற்றியை குறித்தும் தியானிப்பதற்காக இந்த லெந்து நாட்களை அவர் ஒதுக்கி இதை விசேஷித்தப்படுத்தியிருக்கிறார்கள். இதை லெந்து என்கிற வார்த்தை லத்தீன் மொழியிலே உள்ள வார்த்தை லென்டன். லென்டன் என்றால் அதற்குள்ள அர்த்தம் என்னவென்றால் வசந்தம், வசந்த நாட்கள். ஆங்கிலத்திலே ஸ்ப்ரிங் என்று கூறுவார்கள். இந்த வசந்த நாட்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கும் ஆவிக்குரிய வசந்த நாட்கள். ஆனால் வசந்தத்திற்கு முன்னானது இலையுதிர்காலம் என்று கூறுவார்கள். ஆம், வசந்த நாட்களுக்கு முன்பானது இலையுதிர்காலம். அந்த சமயத்திலே எல்லா மரங்களும் காய்ந்து போன, பட்டு போன, அழிந்து போன இலைகள் உதிர்ந்து வெறும் கிளைகளாக காணப்படும். பின்பு வசந்த நாட்களிலே அது பூத்து குலுங்கி வண்ணப்பூக்களால் மிகவும் அழகாக காணப்படும். இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக ஒவ்வொரு விசுவாசியும் இந்த நாட்களிலே ஒரு இலையுதிர் காலத்தில் நாம் கடந்து செல்கிறோம். பழைய மனுஷன் கழிந்து போடப்பட வேண்டும். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:16 எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிற நாட்களுக்குள் பிரவேசித்திருக்கோம். இந்த லெந்து நாட்களிலே கர்த்தர் விரும்புகிற காரியம். இந்த லெந்து நாட்களை நாம் எவ்வாறு ஆசரிக்க வேண்டும், எவ்வாறு நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு அந்த ஆவிக்குரிய வசந்த நாட்களுக்கு நாம் பிரவேசிக்க முடியும். அந்த வசந்த நாட்கள் கர்த்தருடைய பாடுகளை, சிலுவையின் பாடுகளை தியானிக்க 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 அந்த சிலுவில் வந்த அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4:22-24 வரை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷன் களைந்து போடப்பட வேண்டும். புதிய மனிதனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்கள் இலையுதிர் காலம், வசந்தத்தை நோக்கி நாம் செல்கிற நாட்கள். புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிற நாட்கள். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த சிலுவை மரத்திலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார், சிலுவையிலே அறையப்பட்டார், சிலுவையிலே மகிமை அடைந்தார். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த உலகத்திலே கடந்து செல்ல வேண்டிய அனுபவம் சிலுவையை சுமக்கிற அனுபவம், சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம், சிலுவையிலே மகிமை அடைகிற அனுபவம். இந்த 3 அனுபவத்திற்குள் நாம் கடந்து சென்றே ஆக வேண்டும். இந்த லெந்து நாட்கள் 40 நாட்கள் மட்டுமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் சிலுவையை சுமக்கிற அனுபவம், சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம், சிலுவையிலே மகிமை அடைகிற அனுபவம். அந்த அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின கட்டளையின் வார்த்தை. ஒருவன் என் சீஷனாயிருக்க விரும்பினால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவையை சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து முதலாவது சிலுவையை சுமந்தார்.
பின்பு அதே சிலுவை அவரை சுமந்தது. சிலுவை ஒரு ஏணியை போன்றது. முதலாவது நாம் ஏணியை சுமக்கிறோம், பின்பு அதே ஏணி நம்மை சுமக்கிறது. சுமப்பது மட்டுமல்ல, நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. நாம் சிலுவையை சுமக்கும் பொழுது, சிலுவையிலே அறையப்படும் பொழுது, நாம் சிலுவையிலே மகிமை அடைவோம். ஹல்லேலூயா! அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாக கூறுகிறார். சிலுவையிலே தான் எவ்வாறு அறையப்பட்டேன் என்பதை குறித்து அவர் கூறுகிறார். எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அன்பான தேவஜனமே, பவுலுடைய அனுபவத்தை பாருங்கள். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த அனுபவத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அனுபவம். தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அவரால் உலகம் சிலுவையில் எனக்கு அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அன்பான தேவஜனமே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலிருந்து நாட்களிலே நிதானித்து சோதித்தறிய வேண்டியது இந்த 3 அனுபவங்கள். சிலுவையை சுமக்கிற அனுபவம், சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம், சிலுவையிலே மகிமை அடைகிற அனுபவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் அன்போடு கூட கூறின காரியம், அவரை குறித்து கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்ன? சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய கண்ணீரை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார், நம்ம எல்லாருடைய அக்கிரமங்கள் அவர் மேல் விழ பண்ணினார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்காக சகலத்தை சுமந்தார். அன்று சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் வியாதிகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்த தேவன் இன்றும் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். இன்று நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இன்றும் கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவன், நம்மை ஏந்துகிற தேவன், நம்மை தூக்கி சுமக்கிற தேவன், நம்முடைய காலங்களை தன் கரத்தில் ஏந்துகிற தேவன், தன் உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன், தன் நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குகிற தேவன். இன்றைக்கும் நம் அருமை தேவன் நம்மை தூக்கி சுமந்து தாங்கி வருகிற தேவன். கற்பத்திலே உற்பத்தி ஆனது முதல் மரிக்கும் வரை நம்மை தாங்குகிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய அருமை ஆண்டவர் ஒரு அன்பின் அழைப்பை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதே சமயத்திலே அவர் கூறின காரியம் என்னவென்றால், நான் உங்கள் வருத்தங்களையும் பாரங்களையும் சுமந்து கொள்கிறேன், ஆனால் நீங்கள் என் நுகத்தை சுமக்க வேண்டும். எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு 11:28 முதல் 30 வரை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அன்பான தேவஜானமே, அவர் நம்முடைய வருத்தங்களையும் பாரங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய வருத்தங்களை சுமக்கிறார், நம்மை சுமக்கிறார். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம், உங்கள் மீது என் நுகத்தை வைக்கிறேன். கிறிஸ்துவின் நுகத்தை நாம் சுமக்க வேண்டும்.
கிறிஸ்துவ நுகம் என்றால் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசந்தத்தை கொண்டு வரும் அந்த நுகங்கள் எது? எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அன்பினாலே ஒருவர் தாங்குங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், அன்பினாலே தாங்குங்கள். கர்த்தர் விரும்புகிற காரியம் நம் அன்பினாலே தாங்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் நுகங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சுமக்க வேண்டிய நுகங்கள். ஒரு பாரத்தை ஒரு சுமக்க வேண்டும், அன்பினாலே தாங்க வேண்டும், ஒரு குறைகளை மன்னித்து தாங்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இறுதியாக பவுல் கூறின காரியம் நாம் சுமக்க வேண்டிய அன்பின் நுகம். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். இயேசுவின் மரணத்தை நம்முடைய சரீரத்திலே நாம் சுமந்து தெரிய வேண்டும். அப்பொழுது இயேசுவின் ஜீவன் நம்முடைய சரீரத்திலே விளங்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த உலகத்தில் வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மரணத்தை நம்முடைய சரீரத்தில் நாம் சுமந்து தெரிய வேண்டும். எவ்வாறு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் சுமந்து தெரிவது? கிறிஸ்துவின் மரணத்திலே, சிலுவையின் மரணத்திலே வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய மன்னிப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த உலகம் நம்மிலே கிறிஸ்துவை காண வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நாம் சுமந்து செல்வோம், கிறிஸ்துவின் மன்னிப்பை நாம் சுமந்து செல்வோம். கிறிஸ்துவத்தில் காணப்பட்ட அந்த அன்பு, அந்த மன்னிப்பு, அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் மரணத்தை நம் சரீரத்திலே நாம் சுமந்து தெரிவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் சுமத்திருக்கும் அந்த அன்பின் நுகத்தை நாம் சுமக்க வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் எனக்காக சிலுவையை சுமந்தார், எனக்காக சிலுவிலே அறையப்பட்டார், எனக்காக சிலுவிலே மகிமை அடைந்தார். நானும் சிலுவையை சுமக்கிறவனாக, சிலுவிலே அறையப்பட்டவனாக, சிலுவிலே மகிமை அடைந்தவனாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு சுமந்த பாரங்கள், நான் இயேசுவின் நுகத்தை இந்த உலகத்தில் சுமக்க வேண்டும், இயேசுவின் மரணத்தை என் சரீரத்தில் சுமக்க வேண்டும். அந்த தீர்மானத்தோடு நாம் இந்த லெந்து நாட்களிலே நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். அப்பொழுது இந்த லெந்து நாட்கள் ஒரு அர்த்தமுள்ள ஒரு லெந்து நாட்களாக, சிலுவையின் தியான நாட்களாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வசந்தத்தை கொண்டு ஒரு நாட்களாக மாறும். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை.